இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவா இருக்குன்னா நாங்கள் பார்க்குறது சிஆர்பி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இஎஃப் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் 30, 35, 25 கூட வருவாங்க. 25 வந்தால் முடிஞ்ச கேஸ் மாதிரி நினச்சிக்கலாம். அவங்க ஃபுல்லாக இப்போ கிளியர் ஆகி நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க திருவண்ணாமலையில். அவங்க சொல்லி தான் என் மனைவி கேட்டு என் மனைவி தான் இதை இது பண்ணி சஜஷன் பண்ணி அனுப்பிச்சாங்க. செத்து போன வெசல்லேருந்து கொஞ்சம் ஒரு பார்ட் எத்தனோண்டு கழட்டின்னு வந்துச்சுன்னா அது ட்ராவல் ஆகி போய் அடைச்சி மனுஷால் சாப்பிட்றாங்கன்றது தான் சயின்ஸு. ப்ரீதிங்கில் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுற விளையாட்டாக இருக்கும். இந்த இன்ஹேல் ஃபுல்லாக இயற்கையான முறையில் இவங்க இது பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்குறதுல ஒரு 10 நாளில் 30 இருக்கிற ஹார்ட் ஃபங்க்ஷன் இஎஃப் வந்து 55-60 ஆகிறதெல்லாம் பார்க்குறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்லாம் வயசானவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், ஹார்ட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். பட் இப்போ வந்து யங்ஸ்டருக்கே வந்து ஆரம்பிச்சிடுது சார். அதுக்கு என்ன சார் காரணம்? இது வந்து பிஃபோர் கோவிட், ஆஃப்டர் கோவிட்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் பழைய காலத்தில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 50-60 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொழுப்பு, அதாவது இந்த கோமார்பிடிட்டிஸ், சுகர், டயபெட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த ரத்தம் நாளம் சுருங்கி கொழுப்பு அடைச்சி அந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் ஒரு புது ஃபெனாமினன் பார்க்குறோம். சிஆர்பின்னு ஒன்று, சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. இதை இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம், நம்ம இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. எங்கள் மருத்துவமனையில் 3700 கோவிட் பேஷண்ட்டு நாங்கள் க்யூர் பண்ண ஒரு அனுபவம் இருக்கிறதுனால இந்த சிஆர்பியை ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுவோம். ஒரு 10 நாள் 15 நாளில் எவ்வளோ 100-200 இருந்தால் கூட எடுத்துன்னு வந்து இறக்கிடுவோம். ஆனால் இப்போ இந்த நீங்கள் சொன்ன இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னவாக இருக்குன்னா நாங்கள் பார்க்குறது சிஆர்பி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இதில் நவீன மருத்துவத்தில் பெருசாக இல்லை, ஆன்டிபயோட்டிக் அடிப்பாங்க. சிவியராக ஆன்டிபயோட்டிக் போட்டு அது பெருசாக குறையாது, அது வேறு பிரச்சனைகள்லாம் உருவாக்கும். பட் நம்ம தமிழ் மருத்துவம் நல்லா வேலை செய்யுது. அதுக்கு அதுவும் ஒரு காம்பினேஷன் தெரப்பியாக பண்ணும்போது அது நல்லா ஒர்க் ஆகுது. நீங்கள் சொன்ன இளவயது மாரடைப்புக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சிஆர்பி ஹையாக இருக்கும்போது என்னன்னா பிளட் கிளாட்டிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகக்கூடிய தன்மை. நம்ம தமிழ் மருத்துவத்தில் செல் டெத் ரேட்டுன்னு சொல்லுவோம். அதிகமான செல்கள் சாகும்போது, அதாவது ரத்தம் வந்து தண்ணியாக ஓடினா ஒன்று, எண்ணெய் மாதிரி ஓடினா ஒன்று, தயிர் மாதிரி ஓடினா ஒன்று, ஓட்டம் அவ்வளோதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கேர்டல் ஆகி போயிடுச்சுன்னா தென் அது வேறப்போ அது போய் கூட அடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கிளாட்டிங் நல்லா ஆகும். கிளாட்டிங் நல்லா ஆகுதுன்னா கிளாட்டிங் தான் நல்லா தெரிஞ்சுங்க. நிறைய பேர் நல்ல தேர்ந்த பெரிய உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் சொல்லுவாங்க, எந்த மனுஷனுக்கும் இப்படி 2 குழா வந்து கொழுப்பு சேர்ந்து அடைச்சி செத்ததில்லை, நேரம் ஆகும். இப்படி இருக்கிற குழா இப்படி ஆகும். ஆனால் இந்த நேரத்தில் எங்கேயோ கட்டி இருக்குது பாருங்கள். அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு ஈரல் மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா அப்படியே ரப்பர் மாதிரி வரும். அது ஒரு சம் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் இந்த பாடி. அந்த கட்டி போன ரத்தம் வந்து இப்படி இட் வில் ஸ்டார்ட் ட்ராவலிங் இந்த பிளட் வெசல். ஒரு இடத்துல போய் அடைச்சிச்சுன்னா, எங்கே நேரம் வருது அங்கே போய் அடைச்சுன்னா அந்த இடம் பாதிக்கும். இங்கே அடைச்சா ஹார்ட் அட்டாக்கு, இப்படி போகிறதுல நடுவில் வந்து ரப்பர் அடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? ரத்தம் அண்ணாண்ட போகாது, ஆக்சிஜன் போகாது, உடனே அட்டாக்கு. இங்கே போனால் ஸ்ட்ரோக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து இப்போ நவீனமாக இப்போ காலத்தில் வருது. அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலும் சாகுறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு ஒரு மாரி காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பெரிய மருத்துவர்கள், உலக மருத்துவர்கள் இதுதான் கருதுறாங்க. என்னன்னா இந்த கிளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது வந்து பிளட்டு செத்து போன இது கெட்டு போன ரத்தம் அது வந்து வெசலில் இருக்குது. இவங்க நல்ல பயங்கரமாக எக்ஸசைஸ் ஒரே நாளில் 40 நிமிஷம் 1-1.5 மணி நேரம் அப்படிலாம் பண்ணும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ப்ரெஷர் பிபி ஏறி இறங்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா இட் வில் டிஸ்இன்டிகிரேட் ஃப்ரம் த வெசல். செத்து போன வெசல்லேருந்து கொஞ்சம் ஒரு பார்ட் எத்தனோண்டு கழட்டின்னு வந்துடுச்சுன்னா அது ட்ராவல் ஆகி போய் அடைச்சி மனுஷால் சாப்பிட்றாங்கன்றது தான் சயின்ஸு. தட் இஸ் ட்ரூ. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் சாப்பிட்றாங்க. இது வந்து போஸ்ட் கோவிட்னு எடுத்துக்கலாம் இது. ஆனால் பொதுவாகவே ஹார்ட்டுன்னும் போது இதுதான். இன்னொன்று அந்த ரத்தம் போகல, ஆக்சிஜன் போகலன்னும் போது உடனே அந்த மசில் இழுத்துக்கும், அதால் முடியலை. அதுக்கு நீங்கள் சத்து கொடுக்கணும், நரிஷ்மெண்ட் கொடுக்கலன்னா அப்படி தான் ப்ராப்ளம் வர்றது ஹார்ட்டு.
இதுதான் காரணம். இது ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசனாக பார்க்குறேன். இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ சொல்கிறாங்க ஐடியில் 36 வயசுக்கு மேலே என்னை வேலைக்கு வேணான்னு திட்டிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. 22 வயசில் போனேன், 36 வயசில் என்னை அனுப்பிச்சிட்றாங்க வேணான்றாங்கன்றாங்க. இதெல்லாம் நம்ம இதில் டிவியில் பார்க்குறது தான். அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு 28-36 வயசு பையன் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சீட்டில் உட்காந்து இப்படியே உட்காந்தே வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு வச்சுங்க, இந்த ரத்தம்லாம் கட்டும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால இந்த கிளாட் ட்ராவல் ஆகி போய் அடைக்கிறது வந்து இப்போ மேஜர் இஷ்யூவாக இருக்கிறதா நான் கருதுறேன். நீங்கள் பார்க்குறீங்க நல்லா நின்றுக்கிறாங்க, தொப்புன்னு விழுறாங்க, சின்ன வயசாக இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணிட்டு விழுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் காரணமாக இருக்க முடியும். அந்த சிஆர்பி வந்து நல்லா குறைக்கலாம். சிஆர்பி ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் இப்போ ஆஃப் லேட். அது வந்து ஹார்ட் ரிஸ்க் மார்க்கர்னே வரும் பிளட்டில். இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு போவோம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொன்று பிளேட்லெட்ஸும் ஜாஸ்தி ஆகிடும், தட்டுகள் ஜாஸ்தி ஆகிடும், கட்டும். ஸோ கோஆகுலேஷன் அந்த மாதிரிலாம் நிறைய பேராமீட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த இளம் வயது சாவுகள் மரணங்கள் நடக்குது. ஓகே சார், வேற எந்த மாதிரியான ஹார்ட்ல பிரச்சனைகள் ஏற்படும் சார்? இப்போ ஹார்ட்டில் வந்து நிறையெல்லாம் இல்லைங்க. கான்ஜெனிட்டல் அப்படின்னா வால்வுக்கு இதாக இருக்கிறது, வால்வு லீக்கேஜ், அது இது அதெல்லாம் வெட்டி ஓட்டுற வேலை, அதெல்லாம் நம்ம கிட்ட கூட போக முடியாது. கான்ஜெனிட்டல் டிசீசஸ் ஆஃப் தி ஹார்ட்டு வி வில் நாட் டூ எனி திங். ஆனால் என்ன பண்ணோன்னா ஹார்ட்ன்றது ஒரு மசில் லார்ஜஸ்ட் மசில் ஆர் மசில் ஃபேமிலியில் வரும். மசிலுக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, போட்டு எப்படி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உடனே முட்டையாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த மாதிரி இந்த மசில் கேன் பி ட்ரெயின்டு. நீ ஒழுங்காக மூச்சு போயிடுச்சு, ஒழுங்காக நிறைய எக்ஸசைஸ்னா அதுக்கு சில பேர் ரொம்ப எல்லாரும் எக்ஸசைஸ்னா என்ன நினைக்கிறாங்க, ட்ரெட்மில்ல ஒரு மணி நேரம் இதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை கார்டியோ லாட் ஆஃப் திங்ஸ் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மூச்சு பயிற்சி சிம்பிள் பிராணாயாமம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மூச்சு பயிற்சி செஞ்சாலே ஃபெனாமினல் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். என்னென்னா இது பாருங்கள், ஹார்ட் ஒரு மசில்னு சொன்னேன், அதுக்கு அதில் ரத்த நாளங்கள் ஓடுது, அது வழியாக ரத்தம் போச்சு, பியூரிஃபைட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட் போச்சுன்னா நரிஷ்டாக நல்லா வேலை செய்யும். தமிழ் மருத்துவத்தில் இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அந்த மசில் வீக் ஆகும்போது தான் அதை பம்பிங் குறைஞ்சிரும். பம்பிங் இஎஃப்னு சொல்லுவாங்க. இஎஃப் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் 30, 35, 25 கூட வருவாங்க. 25 வந்தால் முடிஞ்ச கேஸ் மாதிரி நினச்சிக்கலாம். பம்பிங் இல்லை, ரத்தம் தள்ளுறதுக்கு அது இல்லை. அது 75 இருக்கணும், 65 இருக்கணும். 30 என்ன ஆச்சு, பாதி கீழே வந்துட்டா எங்கே இந்த ஹார்ட் பம்பம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் மசில் ஸ்ட்ரெங்தனிங் தான். அதெல்லாம் நம்ம நல்லா பண்ணுறோம். இஎஃப் எல்லாம் எங்ககிட்ட வந்தோம்னா நாங்கள் பார்க்குற ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்குறதுல ஒரு 10 நாளில் 30 இருக்கிற ஹார்ட் ஃபங்க்ஷன் இஎஃப் வந்து 55-60 ஆகிறதெல்லாம் பார்க்குறோம். நல்லா இங்கே இருக்கிற நம்ம கொடுக்குற இந்த தெரப்பிஸு, ட்ரீட்மெண்ட்டு, மருந்து, ஆக்சிஜன் அதெல்லாம் கொடுக்கும்போது அது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இன்னொன்று நீங்கள் தமிழ் மருத்துவத்திலே சொல்லுவாங்க, இந்த மருதம்பட்டை சோறணும் இதெல்லாம் சொல்லும்போது, மருதம்பட்டை வந்து நாங்கள் ஒரு மரத்து பட்டையை வச்சுன்னு நீங்கள் போய் இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் அன்சைன்டிஃபிக், இதெல்லாம் டைலாக்லாம் பேசலாம். மருதம்பட்டைலாம் வெல் ஸ்டடிடு, ப்ராப்பர்லி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி ரிசல்ட் போட்ட ஒரு இது. இட் ஸ்ட்ரெங்தன்ஸ் தி ஹார்ட் மசில் அப்படின்றது ப்ரூவ் ஆகிருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் நெட்டில் அடித்தாலே வரும். மருதம்பட்டை சோறணும் கிளினிக்கல் ட்ரையல்ஸு இல்லை NIC.in போட்டிங்கன்னா அதோட குணநலன்களை பார்த்து. அந்த மாதிரி தமிழ் மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொடுப்போம். இங்கே சாப்பிடும்போது இது மருந்தம்பட்டையாக நம்ம எடுத்து கொடுக்க மாட்டோம். அது ஒரு மருந்தாக கொடுக்கும்போது ஃபெனாமினல் ரிசல்ட்ஸ். காம்பினேஷன் தெரப்பிங்க. சரி, சித்த வைத்தியன்றது ஒரு 5000 வருஷம் பழமையானதுன்னு வாங்க. அது இப்போ ஏன் கம்மியாக இருந்து இப்போ ஏன் உங்ககிட்ட நல்லா இருக்குதுன்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சிலது ப்ளஸ் மேலே ஏற்றணும் இறக்கணும். அந்த ஏற்ற இறக்கங்கள் பண்ணாது விட்டதுனால தான் நம்ம ஆளுங்க 5000 வந்து இப்போ காலி ஆகிருந்தாங்க. நவீன மருத்துவன்றது ஒரு 120-130 வருஷம் தான். பட் அவன் மேலே வந்திருக்கிறாங்கன்னா குயிக் ஃபிக்ஸ், ஏதோ ஒரு ரிசல்ட் உடனே கொடுக்குறாங்க. பட் இது வந்து ப்ரொஃபைலாக்டிக், கோயிங் டு த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் டேக்கிங் இட் அவுட் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, ஹார்ட் ஒரு மசில்ன்றதுனால அதுக்கு உண்டான ட்ரைனிங்கை கொடுத்தீங்கன்னா வீக்காக இருக்கிற ஹார்ட் நல்லா ஸ்ட்ராங் ஆகலாம், நல்லா இருக்கும். நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் கூட ஒரு மேஜர் காஸ் ஃபார் ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸு. ஸோ நீங்களாக உண்டாக்குன டிசீஸ் எல்லாம் நம்ம குணப்படுத்தலாம். அதாவது கொழுப்படைக்கிறது, வெசல் வீக்காக இருக்கிறது, இந்த மாதிரி இந்த சிஆர்பி ப்ராப்ளமு, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கான்ஜெனிட்டல் அதாவது வெட்டுக்குத்துன்றதெல்லாம் அங்கே தான் போகணும். ஓகே சார், இப்போ ரத்த கொதிப்பு இருந்துச்சுன்னா அதனால் ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் சார்? சரி, பிளட் ப்ரெஷர் வந்து மேஜராக வந்து 2-3 விஷயம் பண்ணோம். பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஒன்று வந்து 55 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஸ்ட்ரோக் வந்துடும், ரத்த குழாய் வெடித்து ஸ்ட்ரோக் வரும். 55, 45, 30, 32 இருக்குது. பிபி ஹையாக இருக்குது, அன்கண்ட்ரோல் பிபி, எதுக்குன்னு தெரியாது. ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிட்றவனா இருப்பான், பிளட் திக்காகும்.
அந்த மாதிரி வரும்போது கிட்னி அடிச்சிடும். மெயினாக கிட்னியை தான் பாதிக்கும் பிபி வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஹார்ட் டிசீஸ் சொல்லலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லலாம். பட்டு பிபி மேஜராக வந்து ரெண்டே இடத்த தான் பாதிக்கும். ஒன்று பிளட் வெசல் ரப்சர் வெடிக்கும், இன்ஃபாக்ட்னு சொல்லுவாங்க, அது ஆகும். இன்னொன்று கிட்னியை பாதிச்சிடும், சைலண்ட்டாக கொண்டு சிறு வயது கிட்னி ப்ராப்ளம் அத்தனைக்கும் காரணம் ஹை பிபி தான். ஏன்னா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா, பிபின்னா தெரியாது, அவேர்னஸ் இல்லாமல் கேராக இருக்குதுன்னா போய் போட்டு அப்புறம் போய் வேலைக்கு போயிடுவான், தாங்கியே அந்த கிட்னி அடிச்சிடும். அந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய கேஸு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். கிட்னியில் மட்டும் எப்படின்னா, லிவரில் நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவோம், சூப்பராக பண்ணிடலாம், 95% ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறேன். கிட்னியில் வந்து எப்படின்னா என்றைக்கு வரீங்கன்றதை வச்சு தான் ரிசல்ட்டே சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒன்றும் மந்திரவாதியும் கிடையாது, கடவுளும் கிடையாது. ஸோ சயின்ஸாக பண்ணணும் போது இவ்வளோ தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே நல்லா பண்ணுவோம், நிறையா அனுபவம் இருக்குது. கிரியாட்டின் ஒரு 4-4.5 வரைக்கும் நல்லா பண்ணலாம், ஒரு நல்ல ரிசல்ட், பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க முடியும். 4-4.5 வந்து 0.5 0.8 போகிறவங்க நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஆயுஷ்மானில். ஏன்னா அது காரணங்கள் என்னான்னு பார்த்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, சிறுநீரகத்துக்கு போகிற குழாய் ஏதாவது அடைப்பு, கல் அடைப்பு, சதை அடைப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மேலே வேறு என்ன ரொம்ப கான்ஃபிகேட்டடாக வரும்போது, அதாவது ஷ்ரிங்கிங் கிட்னின்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு கூட நம்ம தமிழ் மருத்துவம் நல்லா வேலை செய்யுது, நான் பார்த்துருக்குறேன். ஓகே சார், இப்போ அந்த ஹார்ட்டை வந்துட்டு நம்ம எந்த ஒரு பாதிப்பும் வராமல் எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணி நம்ம பத்திரமா பார்த்துக்க முடியும், அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கு? ஹார்ட்டுன்னா இந்த நார்மலாக வந்து ஹார்ட்டுன்றது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஐ டோல்ட் யூ இட்ஸ் அ மசிலுக்குன்னா மசில் ட்ரைனிங். சும்மா ஒரு 2 டம்பிள்ஸ் வச்சுன்னு இது ஒரு 10 நிமிஷம் இது 10 நிமிஷம் அடிச்சா இந்த இடம் மசில் ஏற தான் செய்யும், நல்லா இருக்கும், பார்க்கும்போது அழகாக இருப்பீங்க, ஒரு ஸ்டிஃபாக இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க அதுக்காக போய் நான் ஜிம்முக்கு போகணும்லாம் சொல்ல, நியாயமாக வீட்டில் செய்யக்கூடியது. அந்த மாதிரி வரும்போது ஹார்ட் மசிலுக்குன்றது சில ட்ரைனிங்ஸ் இருக்குது. ட்ரைனிங்னா என்ன, ப்ரீதிங்கில் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், விளையாட்டாக இருக்கும். இந்த இன்ஹேல் ஃபுல்லாக, இப்போ பாருங்கள் எவ்வளோ காற்று உள்ளே போகுது. அதாவது 6 கவுண்ட்டு இன்ஹேலு, 12 கவுண்ட்டு ஹோல்டு, 6 கவுண்ட்டு எக்ஸேலு, ஒரு 3 கவுண்ட்டு ஹோல்டு. திருப்பி இதை ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். கொஞ்ச நேரத்தில் நல்லா ஹார்ட் ஸ்பீடான மாதிரி இருக்கும். அதுமாதிரி இன்னொன்று ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பழமையான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சாவு வீட்டுக்கு வருவாங்க, நிறைய வயசானவங்க எல்லாம் வருவாங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மா போயிட்டேன்னு அடிச்சின்னு அழுவாங்க. உண்மையாக சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கூட சொல்கிறேன், எப்போனா இங்கே ஸ்டிஃபாக இருக்குதுன்னா அடிச்சுக்குங்க, அடிச்சுன்னு அழுகுறது தான். பண்ணி பாருங்க, கிளாக் ஓடி போயிடும். சரி, நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாட்ன்றது ஒரு சின்ன இது ட்ராவல் ஆகி வருது, அது அடப்பு இருக்குது, நான் தட்டின ஒரு காய ஓடிடும், எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸு. அதனால் இதெல்லாம் வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது. நடக்கலாம், டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் நடக்கலாம், 1 மணி நேரம் நடக்கலாம். இதுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. செஞ்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க, இவ்வளோதான் விஷயம். வேறு அதுக்கு மேலெலாம் செஞ்சு கொடுக்கணுன்னா அவங்க கண்டிஷனை பார்த்து சொல்லணும், அது அவங்க மருத்துவர்கள் செய்வாங்க. சூப்பர் சார், இப்போ இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு, ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்கள் ஆயுஷ்மான் மருத்துவமனையில் எந்த மாதிரியான நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? சார், ஆயுஷ்மானில் பெரும்பாலும் எல்லா இதுக்குமே அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு தமிழ் மருந்து கொடுப்போம். அப்புறம் இந்த இஇசிபின்னு சொல்லுவோம், என்ஹான்ஸ்ட் எக்ஸ்டீரியர் கவுண்டர் பல்சேஷன் லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் தெரப்பின்னு இருக்கும். இதில் வந்து எப்படின்னா ரத்தத்தை இப்படி எடுத்துன்னு வந்து இப்படி விடுறது, இவ்வளோ தான் வேலை. ரத்தத்தை தள்ள வைக்கும். இது வந்து காத்தால ஒரு 1.5 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணும்போது அந்த வெசல், அந்த எண்டோத்தெலியல் செல்ஸு ஸ்ட்ரெங்தன் ஆகும், உங்கள் வெசல்லாம் நல்லா ஸ்டிப் ஆகும். இன்னொன்று ஒரு பார்ஷியல் வேக்கம் வெசலில் க்ரியேட் ஆகும்போது எங்கே இருக்கிற பிளாக்ஸு கிளாட்ஸ் எல்லாமே அடிச்சின்னு ஓடி வந்துடும், லிம்ஃப் நோட்ஸ்னுவாங்க, யூரின் மோஷன் ஸ்வெட்டில் போயிடும். ஸோ இது பண்ணுறது இந்த இசிபிஎல்டிடின்ற பண்ணுவோம். அது வந்து நவீன இதில் மருத்துவம்னா மருந்து கிடையாது, தெரப்பியில் வரும். இது நேச்சுரல், இது ஒன்றும் குத்துறது கிடையாது, நான் இன்வேசிவ். இது வந்து ப்ரூவன் 1960 FDA அப்ரூவ்டு, நாங்கள் தான் செய்கிறோன்றது இல்லை, எல்லா நவீன பெரிய மருத்துவமனைகளும் பண்ணுறாங்க. ஆனால் கூடிய மட்டும் அவங்க அறுவை சிகிச்சைக்கு எடுத்துன்னு போவாங்க. இது அறுவை சிகிச்சை இல்லாமல் பண்ணுறது. நாங்கள் நல்லா 100% பிளாக், 95% பிளாக், 90% பிளாக்கெல்லாம் க்யூர் பண்ணி
பிஃபோர் ஆஃப்டர் ஒரு சிடி 700 எடுத்து ஆஞ்சியோ எடுத்துன்னு வருவாங்க. பிளாக் 100, 90, 95ன்ட்டு ஒரு 10 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கரைச்சி ஆஃப்டர் எடுத்து ப்ரூஃபாக வச்சுருப்போம். நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். இன்னொன்று, நவீன மருத்துவர் சில வயசுக்கு மேலே சில பிரச்சனை இருக்கிறவங்கள எடுத்து ஹார்ட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி சில பேர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது ஒரே குறியாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம தான் வரப்பிரசாதம். ஆயுஷ்மானில் நல்லா பண்ணுவாங்க. அதான் இட்ஸ் காம்பினேஷன் தெரப்பி. அதே மாதிரி ஆக்சிஜன் கொடுப்போம். எங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. காத்தால 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் பண்ணும்போது அப்போ கூடவே ஆக்சிஜன் கொடுப்பாங்க. அந்த செல் ரினியூவலுக்காக. ஹார்ட்லாம் செல் தானே, நம்ம உடம்பே செல்களால் ஆனது. அந்த செல்லுக்கு உணவு வந்து ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜனை எடுத்துன்னு போய் சேர்க்கறது கேரியர் தான் பிளட்டுனா வாட்டர் இருக்கும். 76%, 86% இருக்குதுன்னா அந்த நல்லா தண்ணி ஒரு கண்டிசிவ் அட்மாஸ்பியரில் எடுத்துன்னு போய் சேர்க்கும்போது ரிவைவ் ஆகிடும். இது எல்லாமே லைவ் மெசல்ஸ் லைவ் இல்லை. இப்போது நீங்கள் வந்து சில பேர்லாம் அது ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குது. அதாவது ஏற்கனவே வீக்காக இருக்குது, நீ வேறு இன்னும் எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆகும்? அப்படி கிடையாது. அளவாக போயிடணும். போகும்போது பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஒரு பாருங்க, மசில்ன்றது 90 வயசில் கூட வளர்க்கலான்றான். நல்லா புரிஞ்சுங்க. வெயிட் லிஃப்டிங் பண்ணி எப்படி நீ 90 வயசில் இங்கே சேர்க்கலாமோ அதே மாதிரி உங்கள் ஹார்ட்டையும் ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இட்ஸ் அ மசில். அட் த எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அ மசில். ஒன்லி திங் யூ ஹேவ் டு டூ த ட்ரைனிங். சயின்டிஃபிக்கலி பக்காவாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இங்கே ஆயுஷ்மானில் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. கொஞ்சம் மூச்சு பயிற்சி, சில எக்ஸசைஸ்லாம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, இந்த கையை அதாவது இன்ஹேல் பண்ணும்போது மேலே காற்று கை போகணும், எக்ஸல் பண்ணும்போது கீழே முகத்தால் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒரு 150 செய்யுங்க. காத்தால் ஒரு 150, நைட் ஒரு 150 செஞ்சு பாருங்கள். எல்லாம் கரைஞ்சி ஓடிப்படும். சரி, இன்னொன்று என்ன தெரியுமா, முன்ன காலத்தில் வந்து இந்த மாதிரி சொன்னால் நவீன மருத்துவர்கள் அது எப்படி கொழுப்பே குறையாது அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா அவங்களெல்லாம் பெரிய பெரிய மருத்துவர்கள். இவர் மிஸ்டர் சொக்கலிங்கம் லீடிங் கார்டியாலஜிஸ்ட்டு, இன்னும் நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து 6 மாதம் நல்லா பண்ணாலே வாழ்க்கை முறையும் இதையும் மாற்றிக்கிட்டு நீ எக்ஸசைஸ் பண்ணால் கொழுப்பு கரைஞ்சிரும்னு அவரே சொல்லியிருப்பார் நிறைய இன்டர்வியூவில். பெரிய டாக்டர் பிஎம் மேக்டே இந்த மாதிரி பெரிய ஆளுங்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நவ் இட் இஸ் ப்ரூவன் தட் எஸ் இவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை, கரெக்டாக தான் நடக்குது அப்படின்னு. இன்னொன்று, எங்களுக்கு எல்லாமே ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் ஈட்டிங்க. ஸ்கேன் எடுத்துன்னு வர்றீங்க, 100, 95, 90 பிளாக்கு. திருப்பி ஸ்கேன் எடுத்துன்னு வர்றீங்க, 10 ஒரு வருஷத்தில் பிளாக் இல்லை, ஒரு வருஷத்தில் 15. நல்லா இருக்குது. ட்ரிபிள் வெசல் டிசீஸ்னு வரீங்க, சிங்கிள் வெசல் டிசீஸ்னு ஆகுது. நீங்கள் தான் உங்கள் ஸ்கேன் தான். ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் நம்ம ஒன்றும் நம்மகிட்ட ஸ்கேன் சென்டர்லாம் கிடையாது. ஸோ ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் இஸ் இந்த ஈட்டிங். சமையல் நல்லா பண்ணுறேன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது இல்லை, இவ்வளோதான். ஆயுஷ்மானில் சொல்லி செய்வோம், நல்லா பண்ணுவோம். இவ்வளோ நேரம் ஹார்ட்டில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும், அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் சொன்ன விஷயங்கள். ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார். இதில் யூஸ் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போ கூட நீங்கள் நம்ம மருத்துவமனையில் இருக்கும்போது ஹார்ட் பிளாக்கேஜுக்காக கிளியரன்ஸ்க்கு வந்திருப்பார் ஒருத்தர். அவர் வந்து எப்படி வந்திருப்பாருன்னா, இன்னொருத்தர் திருவண்ணாமலையில ஒரு 66 வயசுக்காரர் வந்து இங்க ரெடி ஆகி ரிப்போர்ட் எடுத்து 100, 90, 95 இருந்தாலும் இப்போ 10, 15 ஆகி ஒரு ரிப்போர்ட் அவர் சொல்லி தான் இவரும் திருவண்ணாமலையில வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். சார் உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் செல்வகுமார் சார். ஓகே சார். எங்கேருந்து வரீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன். திருவண்ணாமலை. ஆமாம். என்ன தொந்தரவு சார்? சார் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு ஸ்டண்ட் வச்சுருக்காங்க. எனக்கு அது ஆக்சுவலாக நிறைய மெடிசன் எடுத்துக்கிறேன் நான். எனக்கு வந்து ஹை கொலஸ்ட்ரால், சுகர், பிபி இருக்குது சார். அதுக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக இந்த மெத்தடில் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் சார். ஒரு 4 days ஆச்சு சார். இது வந்து இயற்கையான முறையில் இவங்க இது பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டுக்கு இது மாதிரி அக்கா ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க பண்ணி 3 பிளாக் இருந்துச்சு. அவங்க ஃபுல்லாக இப்போ கிளியர் ஆகி நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க திருவண்ணாமலையில். அவங்க சொல்லி தான் என் மனைவி கேட்டு என் மனைவி தான் இது பண்ணி சஜஷன் பண்ணி அனுப்பிச்சாங்க. அப்புறம் சார்ட்டையும் நல்லா பேசணும். சாரு நல்லா நமக்கு கேர் பண்ணிக்கிறாரு. மேம் சார்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு நல்ல அது அந்த எஃபர்ட் வந்து ஒரு 4 days பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே ஓகே. ட்ரீட்மெண்ட் வந்து 4 days நடந்துட்டு இருக்கு சார். ஓகே சார். இப்போ எப்படி உங்களுக்கு மாற்றங்கள் தெரியுது? இருக்குது சார். கொஞ்சம் ஃப்ரீ ஃபீல் இருக்குது. அந்த உள்ளே இருக்க அந்த டாக்ஸின்லாம் வெளியே வர்றதுனால கொஞ்சம் அதுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு ஹீட் எஃப்ஐஆர்னு ஒரு ட்ரீட்மெண்ட் காலையில் போயிட்டுருக்கு. அடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க சார். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். அவர் இப்போ தான் ஒரு 4 நாள் ஆயிருக்கும். 10 நாளில் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடுவோம் பக்காவா. 10 நாள் அவ்வளோதான். எங்களுதுல மருந்து மட்டும் ஒரு 2-3 மாதம் சாப்பிட வேண்டியதாக இருக்கும்.
சயின்ஸு பொய்யே கிடையாது. சூப்பர் சார். நன்றி சார். நன்றி.